மேற்குலக நாடுகள் இலங்கை விவகாரத்தில் கண்மூடித்தனமாக இருந்தது. அதாவது போர் முடியும் வரை அவர்கள் ஒரு அரசுக்கு சார்பானவர்களாகவே ஈடுபட்டிருந்தார். இலங்கையில் முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற அவலம் என்பது நடைபெற்று 15 வருடங்கள் முடிவடைகின்ற நிலையில் இலங்கையில் ஆரம்ப காலத்தில் 1,40,000 மேற்பட்டவர்கள் காணாமல் போனதாக குறிப்பிடப்பட்டதும், பிறகு அந்த தொகை என்பது சிறிது சிறிதாக சுருங்கி ஒரு அண்ணளவாக 40,000 மேற்பட்டவர்கள் என்கின்ற ஒரு கருத்தோட்டத்தில் வந்து நின்ற பொழுதிலும் அது குறித்த ஆய்வுகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை. அதற்கு இலங்கை அரசுக்கு தேவையான அதீத ஆயுதங்களை கொண்டிருந்தது அல்லது அதிநவீன அல்லது அதிமுக்கிய ஆயுதங்கள் அனைத்துமே இஸ்ரேலிடமிருந்துதான் இலங்கைக்கு சென்றிருந்தன. அவை மூலத்தான் இலங்கையால் வெல்ல முடிந்தது. அவ்வாறான நிலையில் அந்த ஹமாஸ் அமைப்பு அந்த பேச்சுவார்த்தைக்கான சந்தர்ப்பத்தை வரவேற்றதோ அல்லது ஏற்றிருந்த பொழுதும் இஸ்ரேல் அதனை நிராகரித்து விட்டது என்பதால் அதில் உள்ள கோரிக்கைகள் இருந்தன அதிகமானவை என்கின்ற காரணத்தால். கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 9054568433. வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினமும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் எங்களுடைய கேள்விக்கான விரிவான விளக்கங்களை அளிப்பதற்காக எங்களுடன் இணைந்திருக்கின்றார் அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்கள். அவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா அவர்களே. வணக்கம் அபி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் ஒரு முறை உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்றைய தினமும் சில கேள்விகள் உங்களிடம் கேட்க போகின்றேன். அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதலாவது கேள்வியாக அமையவிருப்பது ராஃபா நகர் மீது இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொண்டு வருவதை அடுத்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கான ஆயுத உதவிகளை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் மாத்திரமல்ல, அமெரிக்காவின் முப்படைகளின் தலைமையகமான பென்டனும் இது தொடர்பாக அறிவித்துள்ளது. இது பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இது உண்மையிலேயே ஒரு கண்துடைப்பு நடவடிக்கையின் அங்கமாக இருந்தாலும் இஸ்ரேல் மீதான ஒரு கடினமான போக்கை தாங்கள் கடைபிடிப்பதாக காட்டுவதற்கான நடவடிக்கையாக ஒரு தொகுதி ஆயுதங்களை தாங்கள், அதாவது அதிக அழிவு தரும் ஆயுதங்கள், ஈர்க்கப்பட இருந்த ஆயுதங்கள் அல்லது அங்கே பாதிக்கப்பட இருந்த ஆயுதங்களை தாங்கள் தற்பொழுது இடைநிறுத்தியுள்ளதாக. என்றால் இந்த ராஃபா என்கின்ற நகர் மீது இஸ்ரேல் தொடுத்திருக்கின்ற தாக்குதல் என்பதை வைத்து அவர்கள் செய்திருக்கின்றார்கள். இது இஸ்ரேலுக்கான அழுத்தமாகவும், அதாவது தற்பொழுது அமெரிக்கா என்பது மத்திய கிழக்கில் குறிப்பாக கட்டார் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளின் அனுசரணையுடன் ஏற்படுகின்ற ஒரு போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளில் அது கூட மறைமுகமாக கூற முடியாவிட்டாலும் நேரடியாக கூட ஈடுபட்டிருக்கின்றது. அவ்வாறான நிலையில் அந்த ஹமாஸ் அமைப்பு அந்த பேச்சுவார்த்தைக்கான சந்தர்ப்பத்தை வரவேற்றதோ அல்லது ஏற்றிருந்த பொழுதும் இஸ்ரேல் அதனை நிராகரித்து விட்டது என்பதால் அதில் உள்ள கோரிக்கைகள் இருந்தன அதிகமானவை என்கின்ற காரணத்தால். இந்த நிலையில் தாங்கள் இந்த ராஃபா நகர் மீது தாக்குதலை நடாத்துவதற்கு இஸ்ரேலின் இந்த தொடர்ச்சி நடவடிக்கையால் நிச்சயமாக அழிவுகள் மேலும் ஏற்படும் என்பதன் காரணம் காட்டி அதற்குரிய நடவடிக்கைகளை மட்டுப்படுத்துவதற்காக அமெரிக்கா இவ்வாறான ஆனால் இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்று கூறினால், நிச்சயமாக இந்த தாக்குதல் என்பது இலங்கையில் எவ்வாறு போர் இடம்பெற்றதோ அதனை வைத்தே இஸ்ரேல் நடத்துகிறது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வருகின்றது. எவ்வாறு இலங்கை படிப்படியாக அமைப்புகளை அங்கிருந்து வெளியேற்றி மனித உரிமை அமைப்புகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் அமைப்புகளுக்கு எல்லாம் வெளியேற்றி அந்த போரை அதே போல இப்பொழுது ஏற்பட்டுள்ள இந்த நிலைமை என்பது அங்கே, அதாவது இஸ்ரேலுக்கு கடினமான போக்காக வந்தது எதுவென்று சொன்னால், தென் ஆப்பிரிக்கா மற்றும் துருக்கி போன்ற நாடுகள் எல்லாம் இணைந்து கொண்டு வந்த இந்த அவர்கள் மீதான இனப்படுகொலை என்ற குற்றச்சாட்டை சர்வதேச நீதிமன்றத்தின் மையப்படுத்தியது. அதன் காரணமாக அவர்கள் சற்றே தணிந்திருந்தாலும் அதற்குரிய போக்கு என்பது இலங்கை எவ்வாறு இந்த போரை நடத்தியதோ அதையொற்ற பாணியில் இலங்கை அரசுடன் இஸ்ரேல் பயணித்தது என்பது உண்மை. இஸ்ரேல் தான் இலங்கை அரசுக்கு தேவையான
அதீத ஆயுதங்களை கொண்டிருந்தது அல்லது அதிநவீன அல்லது அதிமுக்கிய ஆயுதங்கள் அனைத்துமே இஸ்ரேலிடமிருந்துதான் இலங்கைக்கு சென்றிருந்தன. அவை மூலம்தான் இலங்கையால் வெல்ல முடிந்தது. அந்த போரில் அவர்கள் கற்றுக்கொண்ட பாடத்தை தான் இப்பொழுது இங்கே ஆமாம் சாரி. அதைத் தொடர்ந்து கூறுகள் இலங்கையில் இடம்பெற்ற இந்த துன்பியர் சம்பவத்துடன் இதனை இணைத்து பார்ப்பதனால் இரண்டுமே ஒரே நோக்கியை கொண்டவையாக தான் அமைந்திருக்கும் என்பதை தானே அர்த்தம். இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இல்லை, அது உண்மையிலே இப்பொழுது இலங்கையில் ஆரம்ப காலத்தில் 1,40,000 மேற்பட்டவர்கள் காணாமல் போனதாக குறிப்பிடப்பட்டதும், பிறகு அது அந்த தொகை என்பது சிறிது சிறிதாக சுருங்கி ஒரு அண்ணளவாக 40,000 மேற்பட்டவர்கள் என்கின்ற ஒரு கருத்தோட்டத்தில் வந்து நின்ற பொழுதிலும் அது குறித்த ஆய்வுகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை. அதற்குரிய அந்த நிலைமைகளை இந்த வெளிநாடுகள், மேற்குலக நாடுகள் கூட ஏற்படுத்தவில்லை. குறிப்பாக இந்த விவகாரத்தில் அவர்கள் செயற்பட்ட விதம் என்பது இரண்டும் கிட்டான் மனப்பான்மை நிலையில் இருக்கின்றது. இன்று அது 15 வருடங்கள், சரியாக 15 வருடங்கள் இலங்கையில் முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற அவலம் என்பது நடைபெற்று 15 வருடங்கள் முடிவடைகின்ற நிலையில் அங்கே இவர்கள் செய்கின்ற வேலை திட்டங்கள் எதுவுமே அல்லது அதற்கான பின்னூட்டங்கள் எதுவுமே ஆதார சுருதியாக அமையவில்லை. இங்கே பல சாட்சியங்கள் இருக்கின்றன. குறிப்பாக அமெரிக்காவின் உயர் ஸ்தானிகரோ அல்லது ராஜாங்க செயலாளர் ரொபேட் பிளேக் போன்றவர்கள் எல்லாம் இறுதி கட்டத்தில் எவ்வாறு செயற்பட்டார்கள், சில முயற்சிகளை மேற்கொள்வதற்கு அவர்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். அதே போல மேற்குலக நாடுகள் கூட ஆயுதங்களை மௌனிக்க வைத்தல் மற்றும் மக்களை வெளியேற்றுதல் போன்ற பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தாலும் அதன் பின்னரான காலத்தில் அவர்களின் செயற்பாடுகள் இல்லை. இப்பொழுது நீங்கள் அந்த காசாவிற்கான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எடுத்து பார்த்தீர்களானால் அவர்கள் போர் நிறுத்தத்தை மாத்திரமல்ல, இஸ்ரேலிய இராணுவத்தின் முழுமையான வெளியேற்றத்தை மாத்திரமல்ல, அதற்கு மேலாக அபிவிருத்தி திட்டங்களை மீள கட்டமைத்தல் என்பதையும் கொண்டு வருகின்றார்கள். மீள குடியிருப்புகளை கட்டியமைத்தல் மற்றும் மக்களை குடியேற்றுதல் போன்றவற்றிற்கு 3 to 5 வருடங்களை ஒதுக்குகின்றார்கள். அவ்வாறான நிலை இலங்கையில் இந்த மேற்குலக நாடுகளால் எட்டப்பட்டதா என்றால் இல்லை, அவர்கள் அவ்வாறான நிலையை செய்யவில்லை. ஆனால் இரண்டும் ஒரே நோக்கில் பயணிக்கின்றன என்று நாங்கள் எங்கே கூறுகின்றோம் என்றால், அந்த ஒட்டுமொத்த முடிவு என்பது இப்பொழுது இஸ்ரேல் என்பது மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஏனைய நாடுகள் எடுத்த நடவடிக்கைகளால். இருந்த பொழுதிலும் அவர்கள் கூட அவ்வாறான ஒரு பாணியை, நாங்கள் இதை பற்றி ஏற்கனவே கதைத்திருக்கின்றோம், அவ்வாறான ஒரு பாணியை கைப்பற்றி அந்த நடைமுறைப்படுத்தியே தங்களது திட்டங்களையும் கொண்டு செல்கின்றார்கள். ஆனால் இங்கே உள்ள இரட்டைத்தன்மை என்பது மேற்குலக நாடுகளிடம் பலமாக இருக்கின்றது. மேற்குலக நாடுகள் இலங்கை விவகாரத்தில் கண்மூடித்தனமாக இருந்தது. அதாவது போர் முடியும் வரை அவர்கள் ஒரு அரசுக்கு சார்பானவர்களாகவே ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் இங்கே இப்பொழுது பார்த்தீர்களானால் நீங்கள் அந்த முதல் கேள்வியில் குறிப்பிட்ட விடயமே ஒரு பதிலாக அமைகின்றது. என்னவென்றால், அமெரிக்காவே ஆயுத விநியோகத்தை இடைநிறுத்துகின்றது, கனடா ஆயுத விநியோகத்தை இடைநிறுத்திவிட்டது. இது போன்று பல நாடுகளும் செய்கின்றன. எனவே அந்த தகுந்த நேரத்தில் தகுந்த நடவடிக்கை எடுக்கின்றன. ஆனால் இலங்கை விவகாரத்தில் அவ்வாறு இடம்பெறவில்லை. தகுந்த நேரத்தில் தகுந்த நடவடிக்கையை எடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, அதற்கு பின்னான காலத்தில் கூட செய்ய வேண்டிய செயற்பாடுகள் என்பதை செய்யாமல் அவர்கள் தவிர்த்து விட்டார்கள் அல்லது அதில் ஒதுங்கி விட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும். அது ஒரு கவலைக்குரிய விடயம். ஆமாம். சரி. அதைத் தொடர்ந்து கூறுகள், இஸ்ரேலிய பிரச்சனை அமெரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளின் அழுத்தங்கள் காரணமாக அணியக்கூடிய நிலை ஏற்படும் என்று நினைக்கின்றீர்களா? இல்லை, அவர்கள் அவ்வாறான ஒரு தீர்வுக்குத்தான் பெற வேண்டும். இப்பொழுது பார்த்தால் பலஸ்தீனம் என்கின்ற ஒரு தேசம் அங்கே உருவாக போகின்றது, அல்லது பலஸ்தீனத்தையும் இஸ்ரேலையும் 2 தேசங்களாக அங்கீகரிக்க வேண்டிய தேவை என்பதை ஏற்படுத்தியுள்ளது அங்கே உள்ள நிலைமை. 1 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் தற்பொழுது தஞ்சமடைந்திருக்கின்ற ரஃபா நகர் மீதான தாக்குதலின் போது இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை அமெரிக்கா எடுப்பது என்பது அங்கே குறிப்பிடுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது அவர்கள் 34,700க்கும் மேற்பட்ட மனித உயிர் அழிவுகளை சந்தித்து விட்டார்கள். இதற்கும் மேலான நிலையில் சென்றால் அமெரிக்கா கூட பொறுப்பு கூற வேண்டிய நிலை வரும். அதனை விடுத்து அவர்கள் ஒரு தீர்வு திட்டத்திற்கான முன்யுத்திகளை கையாண்டு அதன் மூலம் இந்த விவகாரங்களை கையாளுகின்றார்கள். அது அவ்வாறுதான் முடிய போகின்றது என்று சொன்னால், இப்பொழுது துருக்கி கூட தென்னாப்பிரிக்காவுடன் இணைந்து விட்டது. மத்திய கிழக்கு நாடுகள் கூட ஒரு பலஸ்தீன ஆதரவிலேயே அடைந்து விட்டன.
அவ்வாறான நிலையில் ஆமாம், இந்த அமெரிக்காவின் நடவடிக்கை என்பது நிச்சயமாக அங்கே தொடர்ந்து போர் நடைபெறுவதல்ல, அங்கே ஒரு தீர்வு வர வேண்டும் அல்லது அங்கே உள்ள பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அல்லையால் அமெரிக்காவின் பொருளாதாரம் என்பது பலத்த அடிவாங்கும். இப்பொழுது குறிப்பாக பார்த்தால் ஈரான் நடத்திய தாக்குதல்கள் என்பது ஒரு சில மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல்களாக இருந்தாலும் அதனை முறியடிப்பதற்காக இவர்கள் பிரயோகித்த பணத்தொகை அல்லது இவர்கள் செலுத்திய ஏவுகணைகள் அந்த ஆளில்லா விமானங்களையும் ராக்கெட்டுகளையும் தாக்குவதற்கு பல மில்லியன் டாலர்கள் செலவுகளை ஏற்படுத்திவிட்டது. எனவே அவ்வாறான செலவுகளை தொடர்ந்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஈடு செய்யுமா என்றால் இல்லை, அவர்கள் நிச்சயமாக ஒரு பேச்சு மூலமான தீர்வுக்கு இஸ்ரேல் வருவதற்கான வழிவகைகளை செய்வார்கள் என்பதுதான் உண்மையாவி. சரி, நன்றி சுரேஷ் தர்மா. அந்த தகவலுக்கு இன்றைய தினமும் உங்களுடைய கேள்விக்கான விரிவான விளக்கங்களை அளித்தமைக்கு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி அபி, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.